பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வீட்டுல தண்ணியோடைய பற்றாக்குறை ஏற்படும் போது தாங்க அதனுடைய அவசியத்தையே நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். தண்ணி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒரு சின்ன வேலையில இருந்து நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு தண்ணி ரொம்ப அவசியமா இருக்குது இல்லையா? இதுவும் விட நம்ம உயிர் வாழ்றதுக்கு கூட தண்ணி அவசியம் இல்லைங்க. அதே மாதிரிதாங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஜீவ தண்ணீரா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக வளருகிறதற்கும், தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நம்ம செய்கிறதற்கும், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கும் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாதுங்க. அதனால ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க இது வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களா? அல்லது நான் பெற்றுக்கொள்ளணும், நான் வாஞ்சிக்கிறேன், ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றீங்களா? வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 44:3, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் சொன்ன தேவ வார்த்தையின்படியாய் நீங்க தாகமுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல நின்று ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் தேவன் உங்களை அவருடைய அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால உங்களை நிரப்பி உங்களை வழி நடத்தி கொண்டு போகிறதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறாருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.